ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்த சேனல். உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்னைக்கு நம்ம ஷோவில் மாமன் இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மாமன் மே 16ஆம் தேதி, அதை போன வாரம் வெள்ளிக்கிழமை தியேட்டர்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. சூரிய அவர்கள் வந்து இந்த படத்தில் லீடாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பிரசாந்த் பாண்டிராஜ் இவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஐஸ்வர்யலட்சுமி ஹீரோயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி ஸ்வசிகா, பாபா பாஸ்கர், அப்புறம் ராஜ்கிரண் இவங்கெல்லாம் வந்து நிறைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வந்து ஒரு ஒன்லைனரில் இது என்ன மாதிரி ஜானர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எமோஷனல் ட்ராமா இது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன், அந்த மாதிரி படம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் அந்த சாயல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு எமோஷன் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் நடிச்சது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைக்குட்டி சிங்கம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான சென்டிமெண்ட், அந்த எமோஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு மாமன் மருமகன் அவங்களுக்கு இருக்கிற ஒரு பாண்டிங் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஃபேமிலி ஓரியன்ட் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் நார்மலான ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப், ஒரு டீசென்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஃபாலோட் பை ஒரு எமோஷனல் அண்டு ரொம்ப எமோஷனலான செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் எவ்ரி 5 minutes செகண்ட் ஆஃபில் எமோஷன் ஒரு விஷயத்தை வச்சு நிறைய பேரை மெல்ட் ஆகிடுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா தியேட்டர்ஸ்லையும் நிறைய பேர் பார்க்கும்போது ஐயோ படம் என்னடா இவ்வளோ சென்டிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நிறைய இந்த மாமன் மருமகன் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பெரிய கனெக்ட் ஒன்று இருக்கும். அதே சமயத்தில் அக்கா கூட பிறந்திருந்தாங்க, அதாவது தம்பி அக்கா, அவங்க பாண்டிங்னாலும் இந்த படம் ரொம்ப பெருசாக கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவு எமோஷனலை வந்து கொட்டி தீர்த்துருக்காரு டேரக்டர். அந்த மாதிரி தான் படம் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு எமோஷனல் ட்ராமா பிடிக்கும், ஃபேமிலி சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை கொண்டாடுறாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எமோஷனல் கண்டென்ட் அப்படின்னு ஒன்ஸ் அகைன் சொல்லலாம். பிரசாந்த் பாண்டிராஜ் அந்த பல்ஸை பிடிச்சிருக்காரு. எமோஷனல் கண்டென்ட் நம்ம ஒன்று நல்லா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் ஃபுல்லாக எமோஷனலாக செகண்ட் ஆஃப் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அங்கங்கே காமெடிஸ் இருக்குது. பாலசரவணன் பண்ணுற காமெடிஸ் ஒரு சில ஒன்லைனர்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன எமோஷனலாக போயிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு பெரிய கிரெடிட் கொடுக்க வேண்டியது ஸ்வாசிகா வந்து ஒரு மீட்டி கேரக்டர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க இந்த படத்துலையும் காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். லப்பர் பந்து அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சூரி இவரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். கதையின் நாயகன் சூரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் அதாவது இந்த கதைக்கு இவர் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் இவர் ஒரு கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. அதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா விடுதலை தான் என்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட கேரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கு அடுத்த படம் ஒரு மீட்டியா அவரோட ஆக்டிங்க்கு திணி போட்ட மாதிரி ஒரு படம் அப்படின்னா கண்ணை மூட்டு சொல்லலாம் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 hours ரன் டைமுங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் 2.5 hours ரன் டைம் கரெக்டான ஸ்க்ரீன் பிளே டேரக்டர் கொடுத்துருக்காரு. அதில் வந்து எந்த பிசரும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அதான் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் டீசெண்டாக வந்து செகண்ட் ஆஃப் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு செகண்ட் ஆஃப் இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாமன் மருமகன் ரிலேஷன்ஷிப்பை எந்த அளவு எக்ஸலண்ட்டாக காட்ட முடியுமோ டேரக்டர் காமிச்சிருக்காரு இந்த படத்தில். இந்த படத்தில் ஃப்ளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஃப்ளாஸ் இல்லை. ஆனால் இதே மாதிரி நிறைய படங்கள் பார்த்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப், இந்த பாண்டிங் அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்னதுனால இந்த படம் வந்து எந்த படத்தோட சாயல்லையும் பெருசாக தெரியல. நீங்கள் அதான் நான் சொன்னேன்ல, ஃபேமிலி எமோஷனல் ட்ராமா நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு கண்ணை மூட்டு போங்க. ஏஷாம் இவரை பற்றி சொல்லணும். மியூசிக் டைரக்டர் வேற லெவலில் மியூசிக் கொடுத்துருக்காரு. பாடல் ஒவ்வொன்றும் அந்த படத்தோட அழகாக பொருந்துதுங்க. தனித்தனியாக பாடல் தெரியல. எல்லாத்துக்கும் மேலே அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு பெரிய பக்கபலம்ங்க. அந்த அளவு சூப்பர்வான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு. சூரியோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சேர்ந்து ஒரு சீனையும் பெருசாக எலிவேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ராஜ்கிரண் அவர் கொடுத்துருந்த கேரக்டரை மிகச்சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு ராஜ்கிரண். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துலையும் அவர் கொடுத்துருக்காருங்க. எல்லாத்துக்கும் மேலே ஹீரோயின் ஐஸ்வர்யலட்சுமி இவங்க வந்து ரொம்ப செலக்டிவாக தான் தமிழ் படம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதனால் முக்கியத்துவம் இருந்தா அப்படின்னா அந்த படத்தில் வந்து அவங்க ஹீரோயினாக நடிக்கிறாங்க, கமிட் ஆகிறாங்க. அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாகவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்தளவு அவங்களுக்கும் ஒரு மீட்டி ரோல் டேரக்டர் கொடுத்துருக்காரு. ஓவரால் எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களுக்கு கொடுத்து இந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அருமையாக பண்ணிருக்காங்க. அந்த மருமகன் கேரக்டரில் வர அந்த சின்ன குழந்தை அவர் வந்து சூப்பராக இந்த படத்துக்கு என்ன வேணுமோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடப்படுற ஒரு திரைப்படம் இது. அதான் மாமன் கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடுறாங்க தியேட்டரில். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக புக் பண்ணி ஃபேமிலியோட போய் பாருங்கள். இந்த படம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துக்கு சினிமா சித்த சேனலில் கொடுத்து ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.25 out of 5 ஒரு பக்காவான கமர்ஷியல் அண்ட் எமோஷனல் ட்ராமா தான் மாமன்.